ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பாரதி ராஜா ஜூன் மாதம் 10ஆம் தேதி காலமானார். அவர் காலமாகும் போது பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்களை காட்டிலும் தற்போது அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சர்ச்சைகளானது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வருத்தத்தையும் சோகத்தையும் மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஏன்னா அவருடைய குடும்பம் அப்படிங்கிறது ரொம்பவே மக்களால் பாராட்டப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பார்க்கும் பொழுது குடும்பத்திற்குள்ளாக ஏற்படுகின்ற விரிசல்கள், கோபதாபங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே பார்க்கும் பொழுது அவங்க பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, பாரதி ராஜா அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் சரி மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வருடம் 2025 வருடத்தில் தன்னுடைய மகனை பிரிந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தார். ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார். தினம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன்னுடைய மகனை நினைச்சு நிறைய வருத்தத்தோடு வாழ்ந்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு புறம் இருந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமும் குடும்பம் ரீதியாக பார்க்கும் பொழுது சொத்து பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்க அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா மனவேதனையை அதிகமாக அடைய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையாகவே இது அமைஞ்சிருக்கிறது. இதன் காரணமாகவே பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ராஜா அவர்களுக்கு மிக கடுமையான உடல்நல குறைவு ஏற்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வயது மூப்பு காரணமாகவும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய உடல்நிலையும் மனநிலையும் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தான் அவர் இயற்கை எழுதினார் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நிலையில் பார்க்கும் பொழுது அவருடைய சொத்து விவகாரம் பற்றிய சர்ச்சைகள் அதிகப்படியாக பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காகவே இப்போ மாறி வந்துட்டுருக்குங்க. சொத்து விவகாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மகள் தன்னுடைய தனக்கு மட்டுமே அனைத்து வித உரிமையும் இருக்கிறதாகவும் மருமகளுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது, அவங்களுக்கு சொத்தில் பங்கு தர முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதன் விளைவாக பார்த்திங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் இப்போது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலையும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கடந்த சில காலங்களாகவே இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளேயே நடந்து இருக்கக்கூடிய இந்த விவகாரம் அப்படிங்கிறது இப்போது வெளிச்சத்திற்கு வர ஆரம்பிச்சிருக்கு, வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த சர்ச்சைகள், இந்த பிரச்சனைகள் எழுவது அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் அப்படி என்னதான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற பின்னணி விவரங்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயக்குனர் இமயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாரதி ராஜா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்கும் பொழுது மக்கள் மத்தியில் பிரபலமானவர் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய படங்கள் பலவும் பார்த்தீங்க அப்படின்னா மக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு படங்களாகவே இன்றளவும் திகழ்ந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்டவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது 600 கோடி சொத்து மதிப்பு இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏற்கனவே 3 பேருக்கு சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தன்னுடைய மகனை இழந்து வாடக்கூடிய மருமகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 கோடி ரூபாய் சொத்து கொடுக்கறதாக சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மகள் பார்க்கும் பொழுது அந்த சொத்துக்கு அந்த 100 கோடி ரூபாயும் மருமகளுக்கு தரக்கூடாது அப்படின்ற மாதிரியான விவாதங்களை எழுப்பியதாகவும் இந்த விவாதத்தில் அவங்க பிரச்சனையை கொடுக்கறதாகவும் சொல்லப்படுது. மற்றொரு புறமோ பார்க்கும் பொழுது மருமகள் தன்னுடைய கணவனை இழந்து 2 மகள்களுடன் வாழக்கூடிய தனக்கு மகன் ஸ்தானத்தில், அதாவது மகனுக்கே அதிக உரிமை இருக்கக்கூடிய பட்சத்தில் அதாவது ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை காட்டிலும் மகனுக்கு தான் சொத்து உரிமையில் அதிகப்படியான உரிமைகள் இருக்கும், அவங்களுக்கு தான் அதிகப்படியான சொத்து மதிப்பு செல்லும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகனுக்கு கிடைக்கக்கூடிய சொத்தில் பாதி அளவாது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மருமகள் உரிமை கோரக்கூடிய பட்சத்தில் தற்போது 100 கோடி ரூபாய் தரக்கூடிய நிலையையும் அதை கூட நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி மகள் வழி பேத்திகள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னே தற்போது ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு
பிரச்சனையை ஏற்படுத்த போகிறது, இதில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தகவல்கள் வந்து இன்னும் வெளியாகலை. ஆனால் இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து தற்போது பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய முடிவு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சிறிது காலத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜாவுக்கு நினைவிடத்தை அமைச்சு அங்கு அவருடைய புத்தகங்கள், புகைப்படங்கள் மற்றும் திரைப்படங்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய ஒரு சிறந்த மியூசியம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு தற்போது ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மற்றும் என்எஃப்டிசி போன்ற கல்வி நிறுவனங்களில் திரைப்படம் சார்ந்த படைப்புகளை படைக்கும் மாணவர்கள் அந்த நினைவிடத்திற்கு நேரடியாக சென்று திரைப்பட கலையையும் அதனுடைய நுணுக்கங்களையும் விரிவாக கற்றுக்கொள்ளும் வகையிலான ஒரு சிறந்த ஆய்வு சூழலை தமிழக அரசும் திரையுலகினரும் இணைந்து அங்கு ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோள் வந்து விடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து அரசுக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அவர்கள் வீடியோவில் பேசும்போது என்னை இப்படியே விட்டுவிடக்கூடாது, என்னை வந்து தேனியில் தான் படுக்க போடணும் அப்படின்னு தன்னுடைய மகள் ஜனனியிடம் சொல்லியிருக்காரு இயக்குனர் பாரதி ராஜா. அதே மாதிரி தனக்கு நெருக்கமான இளையராஜா கங்கை அமரனிடமும் இந்த விருப்பத்தை அவர் வந்து சொல்லியிருக்கிறதாகவும் கூறப்படுதுங்க. பாரதி ராஜா இயக்கிய புதிய வார்ப்புகள் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் வில்லனின் அடியாள வரக்கூடிய கவுண்டமணி கேரக்டர் நாயகி ரதியின் கழுத்தில் தாலி கட்டுவார். ஆனால் பிறகு தன் தவறை உணர்ந்து ரதியின் கழுத்தில் ஏறிய தாலியை தன் கையாலேயே அறுத்து எறிந்துவிட்டு அவள் விரும்பிய பாக்யராஜுடன் அனுப்பி வைப்பார். அந்த தாலி சென்டிமெண்ட்டை உடைத்த புரட்சி போலவே இன்று அவருடைய மகள் ஜனனி சமூக வழக்கங்களை உடைத்து தந்தைக்கு கொள்ளி வைத்தது அமைந்ததாகவே இருக்கிறது. பாரதி ராஜாவினுடைய மனைவி கதறி அழுது கொண்டே ஓடி வரும்போது கங்கை அமரன் திடீரென கொந்தளித்து கத்தினார். ஆனால் கங்கை அமரன் ஏதோ ஒரு விஐபி என்று நினைத்து கத்தவில்லை. உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தன் நண்பனுக்காக கத்தியிருக்காரு. அது ஆற்றாமையின் வெளிப்பாடுதான். ஏன்னா பாரதி ராஜா இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு வரைக்கும் தனிமையில தான் இருந்திருக்காரு பாரதி ராஜா. உணவு கொடுப்பதற்கு மட்டுமே ஒரே ஒரு நபர் இருந்திருக்காங்க. பாரதி ராஜா இறந்த தகவல் தெரிந்ததும் கங்கை அமரன் தான் முதலாக ஓடி வந்திருக்காரு. குடும்பத்தினர் அனைவரும் நிலப்பிரச்சனை தொடர்பாக தேனியில் இருந்திருக்காங்க. பாரதி ராஜா, கங்கை அமரன், இளையராஜா, பாஸ்கர் ஆகியோர் சென்னைக்கு வந்த ஆரம்ப காலத்தில் பாரதி ராஜா ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து தனக்கு கிடைத்த சம்பளத்தில் இவர்கள் அனைவருக்குமே சாப்பாடு வாங்கி கொடுத்து வளர்த்து விட்டாராம். அப்படிப்பட்டவர் கடைசி காலத்தில் தனிமையில் விடப்பட்டது சகித்து கொள்ள முடியாம தான் கங்கை அமரன் அங்கு வந்த உறவினர்களிடம் இவ்வளவு சேர்ந்தவருக்கு எப்படி கவனிக்காம எங்க போனீங்க அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. பாரதி ராஜா எப்போதுமே தன் அன்பை மேடைகளில் பேசி வெளிப்படுத்துவார். ஆனால் இளையராஜா அதை வெளியில காட்டாம உணர்வு பூர்வமாக வைத்திருப்பார். தனக்கு கதை பிடிக்கவில்லை என்றாலும் தன் நண்பன் பாரதி ராஜாவுக்காக உலக தரத்திலான இசையை இளையராஜா அமைத்து கொடுத்ததே அதற்கு சான்றாகவும் அமைய பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாம பாரதி ராஜா தன்னுடைய மகன் மனோஜை நினைத்து கங்கை அமரனிடம் மிகவும் உருக்கமாகவும் கண்ணீருடனும் மனம் விட்டு பல முறை பேசியிருக்காராம். ரொம்ப செல்லமாக வளர்த்திருக்காரு மனோஜ். குழந்தைகள் அடம் பிடிப்பது போல மனோஜிடம் விளையாட்டுக்காகவும் சும்மாவும் உனக்கு இதையெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு பாரதி ராஜா சொத்து பற்றி சொல்லியும் இருக்காரு. ஆனால் மனோஜ் அந்த பிடிவாதத்தை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு கோபித்து கொண்டு குடும்பத்தை விட்டு விலகி சென்று விட்டார். நான் அவனிடம் சும்மாதான் விளையாட்டுக்கு சொன்ன அமர், அவன் இப்படி சீரியஸாக எடுத்துக்கொண்டு பிரிந்து போவான் அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு கங்கை அமரனிடம் பாரதி ராஜா கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டிருக்காரு.